எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலாவது, குவைத்தில் விசேட பொது போக்குவரத்து துறையினர் யஹாரா, சுலேஃபியா இண்டஸ்ட்ரியல் ஏரியா மற்றும் சுவேக் இண்டஸ்ட்ரியல் ஏரியா பகுதிகளில் விசேட போக்குவரத்து பாதுகாப்பு சோதனைகளை நடத்தியுள்ளனர். இதன் விளைவாக 78 மோட்டார் சைக்கிள்கள், 53 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுடன் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதன் அடிப்படையில் 14 சிறார்கள் வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். குவைத்தின் சல்மி சுங்க அதிகாரிகள் சுமார் 36 டன் புகையிலை, 66,000 அட்டைப்பட்டிகள் சிகரெட்டுகள், 97,000 சிகரெட் பாக்கெட்டுகள், சிகரெட்டுகள் உட்பட கணிசமான கடத்தல் பொருட்களை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். குவைத்தில் கடுமையான சோதனைகள், வீதி சோதனைகள், குடியிருப்பு சோதனைகள், போக்குவரத்து சோதனைகள் கடுமையாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் வானிலை ஆய்வு மையம் வார இறுதியில் புழுதியுடன் கூடிய வெப்பக்காற்று வீசும் என்று அறிவித்துள்ளனர். பகலில் வானிலை மிகவும் வெப்பமாக இருக்கும் என்றும் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில பகுதிகளில் தூசிக்காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. தினந்தோறும் இலவசமாக பதிவு செய்து தருகின்றார்கள். அகிலக தமிழர், புலம்பெயர் தமிழர் அடையாள அட்டை இலவசமாக பதிவு செய்து தருகின்றார்கள். தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் மற்றும் கலகலப்பு நண்பர்கள் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு நீங்கள் 60 70 89 95 என்ற எண்ணில் அழைக்கலாம். KOC கம்பெனி என்பது அனைவரும் அறிந்த ஒரு பிரபலியமான ஒரு கம்பெனி ஒன்று. இந்த கம்பெனியில் திருட்டு சம்பவம் தொடர்பான ஒரு செய்தி என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு ஊழியர் ஒருவர் திருடியதை ஒப்புக்கொண்டும் இருக்கின்றார். குவைத்தில் இருக்கும் பிரபல எண்ணெய் நிறுவனமான KOCயில் பணிபுரியும் கிட்டத்தட்ட 40 வயது மதிக்கத்தக்க ஒரு வெளிநாட்டவர் ஒருவர் திருட்டுக்களின் அளவை விசாரிக்க அல் ஹசானியா புலனாய்வுத்துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஒரு முதலாளிக்கு சொந்தமான 145 இரும்பு கிளிப்புகள் அடங்கிய அவரது வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டன. KOC அதாவது குவைத்தினுடைய இருக்கும் பிரதான எண்ணெய் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஒரு வெளிநாட்டவர் ஒருவர், 40 வயது மதிக்கத்தக்க வெளிநாட்டவர் ஒருவர் பாதுகாப்பு ஊழியர் நிறுவனத்தில் பணியாளராக பணிபுரியும் போது நிறுவனத்தின் தலைமையகத்தில் திருடியதாக பிடிபட்டார். அவரை தடுத்து நிறுத்தி அவரது தனிப்பட்ட காரை சோதனையிட்டது போது தனது சொந்த நலனுக்காக சில பொருட்களை திருடியதை ஒப்புக்கொண்டார். குற்றம் சாட்டப்பட்டவருடன் விசாரணை அவரது கடந்த கால திருட்டுக்களின் அளவை மேலும் வெளிப்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வாகனத்தில் ஒரு சில பொருட்களோடும் பிடிபட்டிருக்கின்றார். இதுபோன்று முதலும் கொண்டு சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. 160 கிலோ போதைப் பொருட்களுடன் இன்றைய தினம் சுங்க அதிகாரிகள் 4 பேரை கைது செய்தனர். குற்றவியல் பாதுகாப்பு பிரிவின் முயற்சியின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமானவர்களை கைது செய்து போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புறப்பட்ட உளவுத்துறையின் தகவல்களின் அடிப்படையில் கடலோர காவல்படை பொது நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து கூட்டாக நடத்தப்பட்ட விசேட சோதனையின் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 160 கிலோ போதைப் பொருட்களுடன் இந்த 4 பேரும் கைதாகியிருக்கின்றனர். கடத்தல் நோக்கத்திற்காக கடல் வழியாக போதைப் பொருட்களை கடத்த முயன்ற 4 பேரை இவ்வாறு கைதாகி இருப்பதுடன் சந்தேக நபர்களுக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக உரிய அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்யப்படுகின்றனர். நீதித்துறையின் அவமதிப்பு வழக்கில் கிளப் தலைவருடன் கடின உழைப்புடன் 6 மாதம் சிறை. வீடியோ கிளிப்பின் மூலம் குவைத்தினுடைய நீதிமன்றங்களை அவமதித்து கருத்து வெளியிட்டு வீடியோ பதிவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட ஒருவரே, அதாவது சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட ஒருவருக்கே இவ்வாறு உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. 6 மாதம் கடுமையான உழைப்புடன் சிறை தண்டனை வழங்கியிருக்கின்றது. நீதிமன்றங்களை அவமதிப்பது சட்டத்துக்குரிய குற்றங்களில் ஒன்று. அதுவும் குவைத்தில் இதுபோன்ற குற்றங்கள் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்படுகிறது. பல நண்பர்கள் சமூக வலைத்தளங்களை அவதூறாக பயன்படுத்துகின்றனர். இதில் குற்றம் சாட்டப்பட்டவர் குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தினுடைய பிரதான நீதிமன்றங்களை அவமதிக்கும் வகையில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. அந்த வீடியோ கிளிப்புகள் சமூக வலைத்தளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்பை வாசித்துள்ளனர்.
குவைத்தினுடைய வீட்டு வேலைக்கு மேக்கா டிரைவர் தேவை. இடம் ஹைவான். தொடர்பிலக்கம் 60 30 33 03. சம்பளம் 180 தினார். குவைத்தில் பழைய நாணயத்தாள்கள் வைத்திருப்பவர்களுக்கான விசேட அறிவித்தல். இந்த புகைப்படங்களில் இருக்கும் நாணயத்தாள்கள் பழைய நாணயத்தாள்களாக கருதப்படுகிறது. இந்த நாணயத்தாள்களை உடனடியாக சென்ட்ரல் பேங்க் குவைத்திற்கு சென்றால் உடனடியாக மாற்றிக்கொள்ளுமாறு விசேட அறிவித்தல் வழங்கப்படுகிறது. இதனுடைய செல்லுபடியாகும் காலம் முடிவடைய இருக்கின்ற காரணத்தினால் இந்த விசேட அறிவித்தல் வழங்கப்படுகிறது. இந்த நாணயத்தாள்கள் வைத்திருந்தால் சென்ட்ரல் பேங்க் குவைத்துக்கு சென்றால் நேரடியாக மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கு கால அவகாசங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குவைத்திலிருந்து திரும்பியவர்கள் தொடர்பான விசேட தகவல் ஒன்று. குவைத்தில் பணிபுரிந்துவிட்டு இலங்கை திரும்பிய ஒருவரை மத்தகமுவிலிருந்து கடத்திச் சென்ற நாரம்பல பிரதேசத்தில் இருக்கும் வீடொன்றில் அடைத்து வைத்திருந்த பிரதான 4 சந்தேக நபர்களை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்தனர். குறித்த நபர் குவைத்தில் பணிபுரிந்த போது அதிக இடத்தில் பணிபுரிந்த மற்றொருவரின் உதவியின் மூலம் இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 1 கோடி ரூபாய் கப்பம் பெறுவதற்காக இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய குறித்த நபர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதுடன் பிரதான சந்தேக நபர் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் நாரம்பல மற்றும் கட்டுப்பத பிரதேசங்களில் வசிக்கும் 31 வயதிற்கும் 39 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள். குறித்த நபரை கடத்த பயன்படுத்திய ஹெப்ரக வண்டியும் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேலதிக விசாரணைகளை மாவத்தகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குவைத்தில் பணியாற்றிவிட்டு இலங்கை திரும்பிய ஒருவரே இவ்வாறு அனர்த்தங்களை எதிர்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக குவைத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த இன்னுமொரு நபரின் உதவியின் மூலமே இந்த கடத்தல் நாடகம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து சதீஷ் அண்ணா தருகின்ற வேலைவாய்ப்பு செய்திகளையும் தொடர்ந்து பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம். நண்பா வணக்கம். பருவானியாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு லேடிஸ் கேட்குறாங்க. சம்பளம் 200 தினார் கொடுத்துருவாங்க. அங்கே தங்கி வேலை பார்க்க தேவையில்ல, பேட்டு வரலாம். மாசத்துக்கு 4 லீவ், வெள்ளிக்கிழமை. எல்லா கொய்த்தி சமையல் தெரிஞ்சா அந்த வேலைக்கு உங்களுக்கு சேர்த்துக்குவாங்க. ராபியாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க. சம்பளம் 150 தினார் கொடுத்துருவாங்க. அங்கே தங்கி வேலை பார்க்கணுமா. அது விருதோஸில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு ஒரு டிரைவர் கேட்குறாங்க. சம்பளம் 120 தினார் கொடுத்துருவாங்க. விசா கொடுத்துருவாங்க, ரூம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. இந்தியாவில் தான் கேட்குறாங்க, முஸ்லீம் ஆள் தான் கேட்குறாங்க. யாராச்சும் வேலை இருந்தால் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வேலை இல்லாமல் நிறைய பேர் வெளியில் கஷ்டப்படுறாங்க, பெண்கள் ஆண்களும். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும், என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 00 91 77 08 62 24 15 வாட்ஸ்அப் இருக்கு. நன்றி.